அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 554வது நாளை எட்டுகிறது. பல்வேறு வகையான துன்பங்களும் துயரங்களும், அதனோட ஹமாஸ் போராளிகள் சென்ட்ரல் காசாவிலிருந்து நீர் இஸ்ஹாக் என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். 4 ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்திருக்கின்றன. இஸ்ரேல் வழக்கமான பாணியில் ஒரு கதையை சொல்லி இருக்கிறது. அதாவது அந்த ராக்கெட்டுகளை எல்லாம் ரஜும் ராக்கெட்டுகள் என்று ஹமாஸ் சொல்லுகிறது. அந்த ராக்கெட்டுகளை எல்லாம் நாம் கர்ச்சீப்பிலே கட்டி போட்டு விட்டோம் என்று சொல்லுகிறது. ஆனால் இழப்புகள் பெரிதாக இருந்திருக்கிறது. நீர் இஸ்ஹாக் என்ற இடத்தை சார்ந்த அங்கே குடியிருந்த குடிமக்களும் அவர்களுக்கு, அதாவது இராணுவத்தினரும் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களும் அந்த இடத்தை காலி செய்து இருக்கிறார்கள். இஸ்ரேல் இந்த தோல்வியை மறைப்பதற்கு வேறொரு கதையை சொல்லியிருக்கிறது. அது கதையில் ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். ரஃபாவை நாங்கள் முழுமையாக கையில் எடுத்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறது. அது எங்களுக்கு பஃபர் சோன் என்ற அடிப்படையில், பாதுகாப்பு வளையம் என்ற அடிப்படையில் தேவைப்படுகிறது என்று. சுற்றி வளைத்து பார்த்தால் அது ஒரு பெரிய வெற்றி இல்லை. அது பழைய பிலாடெல்பியா காரிடார்ன்னு சொல்லுவாங்களோ, 14 கிலோமீட்டர் எகிப்து ஓரத்தில், அதை அவர்கள் கையகப்படுத்தி இருக்கக்கூடும். அவ்வளவுதான் என்பதுதான் ஊடகங்களினுடைய கணிப்பு. அல் மயாதீன் போன்ற கரஸ்பாண்டன்ஸ், அந்த பத்திரிகை, அந்த செய்தி நிறுவனத்தின் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஸ்பாட்ல இருந்து செய்தியை சொல்கிறார்கள். ஒரு கேள்வி தானாகவே எழும், ஏன் ஹமாஸ் போராளிகள் அங்கே தாக்கவில்லையா என்று. இவர்கள் இப்பொழுது பிடித்திருக்கிற அந்த வெற்றி இடத்தை கொண்டு ஒரு பெரிய எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் அதற்கு கீழாக வருகின்ற உணவுப் பொருட்களும் மிக குறைந்த அளவில் மருந்து பொருட்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது முதல் நாளிலே இருந்து இந்த 554 நாட்களாகவும் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அடங்காதது. ஆகவே இது பொருள்படுத்த தேவையில்லை என்று விட்டு இருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய படைப்பிரிவு அதை நாம் தேவைப்படும் போது தாக்கி அழித்து விடலாம். ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை தொடரும் போது நாம் கையாளாகாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அது உள்ளே வந்து விட்டால் அங்கே போதுமான அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினரை நாம் பள்ளி எடுக்கலாம். ஆகவே அவர்களை நிறைவே உள்ளே விடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதை அறிந்த இஸ்ரேல் தன்னுடைய படைப்பிரிவில் 3-4 படைப்பிரிவை பின்வாங்கியிருக்கிறது என்பதும் செய்தியாக வந்திருக்கிறது. அதே போல அல் குஸ் பிரிகேட்ஸ் சென்ட்ரல் காசாவில் சுற்றி கொண்டிருந்த காப்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வேவு பார்ப்பு விமானங்களை கையகப்படுத்தி இருக்கிறது. அதில் என்ன தகவல் இருக்கிறது என்று எடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவும் நடக்கும்போது நமது மேலை நாட்டு ஊடகங்கள், குறிப்பாக இஸ்ரேலுக்கு லாலி பாடுகின்ற ஊடகங்கள், நீங்கள் 1000 பொய்யை சொல்வதற்கு பதிலாக யதார்த்தத்தில் ஒரு உண்மை நீங்கள் சொன்னால் இந்த உலகம் விழித்து கொள்ளும் என்று ஒரு பத்திரிகையாளன் சொன்னது போல, அவர்கள் சென்ட்ரல் காசாவையே இஸ்ரேல் சுற்றி விட்டதாக ஒரு கதையை சொல்லுகிறார்கள். ஆனால் நேற்று சென்ட்ரல் காசா முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை காட்டும் முகமாக போராளிகள் நேற்று 4 மிசில்களை அங்கிருந்து காசா வளாகத்துக்கு அனுப்பி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த செட்டில்மெண்ட் காலியாகியும் இருக்கிறது. அடுத்தது, நேற்று இஸ்ரேல் மீண்டும் திடீரென்று அந்த அஹ்லில் ஹாஸ்பிட்டல், அதாவது பார்ட்டிட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவாங்களே, அந்த மருத்துவமனையை முதலாக தாக்கிய மருத்துவமனை அதுதான். அந்த மருத்துவமனையை மீண்டும் தாக்கி இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அந்த மருத்துவமனை மீண்டும் இயங்க தொடங்கி இருக்கிறது. நான் இந்த காணொலியில் முதல் நாளிலிருந்து சொல்வது போல, இந்த மருத்துவமனைகளை எப்படி விரைந்து சீரமைப்பது என்பதை நாம் அல் குஸ் பிரிகேடிடமும் ஹமாஸ் போராளிகளிடமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மருத்துவமனையை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் இருந்த நோயாளிகள் சிலர் இறந்திருக்கிறார்கள் என்பது தகவல். அடுத்தது, அமெரிக்காவினுடைய
பிணை கைது, அமெரிக்கா பான் இஸ்ரேலி சிட்டிசன், ஹமாஸ் போராளிகளின் கைகளில் இருக்கக்கூடிய பிணை கைதி ஈடன் அலெக்சாண்டர், இன்னும் அவரோடு இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் தலைப்பு என்னவென்று சொன்னால், வி வில் கம் டெட், நாங்கள் உங்களிடத்திலே பிணமாகத்தான் வர முடியும். ஏனென்று சொன்னால் விரிவாகவே சொல்லுகிறார்கள், 3 வாரங்களுக்கு முன்னால் உங்களை வெளியிட்டு விடுவோம், ஒப்பந்தம் சீராக சென்றிருக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டதால் வி வில் கம் டெட், நாங்கள் இறந்தவர்களாகத்தான் வர முடியும் என்று வீடியோவை போட்டிருக்கிறார்கள். உடனே நெத்தன்யாஹூ என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய குடும்பங்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கோபம் அடைந்த அந்த கேப்டிவ்ஸோட குடும்பத்தினர் நெத்தன்யாஹூவை தாக்கி இருக்கிறார்கள். உடனே அந்த செய்தியை வெளியே வரக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். ஆனால் ஹரஸ் பத்திரிகை அந்த விஷயத்தை மிகவும் சீரியஸாகவே வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா என்பது பற்றின தகவலும் இல்லை. ஹரஸ் பத்திரிகையில் ஓல்மர்ட் என்பவர் விரிவாக எழுதிய ஒரு கட்டுரையில், அது இஸ்ரேலுக்கு அறிவுரை நிகழ்த்துகிற கட்டுரையாகவும் இஸ்ரேலிய மக்களுக்கு செய்திகளை சொல்லுகின்ற கட்டுரையாகவும் இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பல இஸ்ரேலுக்கு உள்ளால் நடக்கக்கூடிய செய்திகள் வெளி உலகத்துக்கு சொல்லப்படவில்லை. நேற்று நடந்தது சாதாரண ஒரு முயற்சி அல்ல. நெத்தன்யாஹூவை பூமிக்கு மேல் இருந்து அகற்றுகின்ற முயற்சிகள் வேறு பலரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பென்கிர் டிவி என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியை நேற்று கிளர்ச்சியாளர்கள் சிலர் கைப்பற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர் கட்டுரையின் முடிவில் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இப்பொழுது அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு செய்தி நிறுவனங்களையும் கைப்பற்றுகிற ஒரு கூட்டமும் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, பிளட்ஷெட் நெக்ஸ்ட் இன் இஸ்ரேல் அடுத்தது உள்நாட்டு கலகத்தால் இரத்தம் ஓடும் என்பதுதான் உண்மை. அது ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பது உண்மை என்று சொல்லுகிறார். ஆக இஸ்ரேலில் ஒரு பெரிய உள்நாட்டு குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர்களுடைய பத்திரிகையும் எஹுத் ஓல்மர்ட் என்ற முன்னாள் இஸ்ரேலினுடைய பிரதமர் அவரும் இதையே சொல்லியிருக்கிறார். இதனால் நெத்தன்யாஹூவை பதவியில் இருந்து ஒழுங்காக ஒதுக்கி விடுவது, ஒழுங்காக அவர் விலகி விடுவது நல்லது. இல்லையே நடந்து கொண்டிருக்கின்ற ஹூத்திஸோடைய தாக்குதல், ஹமாஸோடைய தாக்குதல் இவையெல்லாம் மிகவும் அதிகமாக ஆகும். அது இங்கே ஒரு பிளட் செட் நடக்கும்போது, இங்கே ஒரு இரத்த ஆறு ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த தாக்குதல் நம்மை மீண்டும் மிகப்பெரிய இழப்புகளுக்கு ஆளாக்கும் என்று மிக விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலேயே சொல்லுகிறார், அமெரிக்காவை இன்னும் நம்புவது சரியாக இருக்காது. அமெரிக்கா ட்ரம்ப் பதவியேற்றவுடன் அது இது வடக்கத்தக்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனால் ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு அழைத்து செல்லப்பட்டவர்களை கூட, ஹமாஸ் பிடியில் இருக்கக்கூடிய கேப்டிவ்ஸ் ஒருதனை கூட அமெரிக்காவில் இன்னும் மீட்க முடியவில்லை. பெரிய ஆகோ ஓகோன்னு யமனுக்கு போனது, நித்தம் அடி வாங்கி கஷ்டப்படுகிறது என்பதுதான் உண்மை. அடுத்தது, அவர்களை இந்த செய்திகள் வெளியே வராமல் இருப்பதற்கு இந்த 90,000 பதிவுகளை யூடியூப் போன்றவற்றிலிருந்து, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, டெலகிராம் போன்றவற்றிலிருந்து நீக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டுக்கொண்டதற்கு பதிலாக அதன் உரிமையாளர் இவற்றையெல்லாம் 90,000 பதிவுகளை, ஏறத்தாழ 1,00,000 பதிவுகளை அகற்றி இருக்கிறார்கள். அதாவது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மீடியா யுத்தத்தில், ஊடக யுத்தத்தில் இஸ்ரேல் படுதோல்வி அடைந்து விட்டது. உண்மை தெரிந்தால் இஸ்ரேலை உலகம் காரி உமிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இதில் பெரிதாக லாபம் அடைவது அமெரிக்கா தான். அமெரிக்கானுடைய வாய்வீச்சு ஒன்று யமனில் எடுபடவில்லை. யமன் அடிக்கிற அடியில் என்ன ஆகியிருக்கிறது என்று சொன்னால், நேற்று அவங்களுடைய இன்னொரு ஃபிளீட் யுஎஸ்எஸ் ட்ரூமேனுக்கு உதவியாக வந்த கார்ல் வில்சன் ஃபியூவல் டேங்கை அடி வாங்கியிருக்கு. அதை ரெஸ்கியூ பண்ண ஃபியூவல் டேங்கர் வந்துட்டு இருக்கு. அதுவும் யுஎஸ்எஸ் ட்ரூமேனுக்கு ஃபியூவல் கொண்டு வந்த ஒரு கப்பல் தான் என்று செய்திகள் சொல்லுகின்றன. அதனிடையே இன்னொரு செய்தி, நேற்று புதிதாக 2 இடங்களை ஹூத்திஸ் தாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா 25 தாக்குதல் நடத்திருக்கு. அதுல 6 பேர் இறந்ததாகவும் 16 பேர் காயம்பட்டதாகவும் ஹூத்திஸ் தகவல்கள் சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் தொடர்ந்து தாக்கிய தாக்குதலில் கப்பல்கள் பல அழிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் நேரடியாகவே அமெரிக்கா கேட்கிறார்கள்,
ஒரு இஸ்ரேலிய கப்பலாவது ரெட் சீல போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடிந்ததா? உன்னுடைய பெரிய பெரிய கப்பல் படை பிளீட்ஸ் எல்லாம் வந்து அங்கே தங்கியதும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் பயங்கர அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவிப்பின்படியே நடந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியும். இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சந்திக்கும். பாருங்க, ஒரு சின்ன அதை ஒரு நாடுன்னு கூட சொல்ல முடியாத ஒரு அமைப்பு தான், ஒரு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப்பு. 2 வல்லரசை ஏக காலத்தில் திணற அடிக்கிறார்கள். அமெரிக்கா செங்கடல்ல மூழ்கிட்டு இருக்கு. இங்கே இஸ்ரேல் பதுங்கு குழியில் இருந்து வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களை வைத்து கொண்டிருக்கிறது. நேற்றும் ஒரு MQ-9 அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கணக்கின்படி இது 31. சனா நியூஸ் சொல்லுவது இன்னும் அதிகமாகவே சொல்லுகிறது. அதனால இந்த MQ-9 ட்ரோன் இருக்கு பாருங்க, இது வந்து பயங்கரமான விலை உள்ளது. அதுல 31 ட்ரோன்ஸ் போயிருக்குன்னா இதுல அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. இப்போ கார்ல் வில்சன் அரேபியன் சீயை நோக்கி போயிட்டு இருக்கான். இங்கெல்லாம் வேண்டாம், மத்திய தரைக்கடல் வேண்டாம் அப்படின்ட்டு ரெட் சீக்கும் வரல, அது அரேபியன் சீக்கு போயிருக்கு. அது வந்த உடனே ஒரு தாக்குதலை பட்டுது. அந்த தாக்குதலில் அது நிலைகுலைந்து போன மாதிரியே தெரிகிறது. அவ்வளவு அழுத்தமாக தாக்கி இருக்கிறார்கள். லெபனான் பார்டர்ல ஹமாஸ் போராளிகள், ஹிஸ்புல்லா அங்க ஹமாஸ் போல தெரியுது. ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய இராணுவ வாகனம் ஒன்றை தாக்கியதில் ஒருவர் சீரியஸாக காயம்பட்டிருக்கிறார். 16 பேர் இறந்திருக்கிறார்கள். இன்னொரு மைன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது நிலவெளி குண்டு வெடித்ததில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஈரான், நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் செட்டிலர்ஸ் வந்து நேற்று அல்லாஸ்கா பள்ளிவாசலில் போய் கொஞ்சம் அநியாயங்களை பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் நெபுலஸில் நிறைய பேரை கைது செய்திருக்கிறது. அங்கு மக்களும் அல்குஸ் பிரிகேட்ஸும் தொடர்ந்து இஸ்ரேலை திணற அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தல ஈரானுக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை எப்படி முடிந்தது, எப்படி நடந்தது என்பதை பக்கம் பக்கமாக எழுதுகிறவர்கள் ஒரு செய்தி கூட என்ன பேசினாங்கன்னு எழுத மாட்டாங்கிறாங்க. அதுல பெரிய எக்ரிமெண்ட் ஒன்று வந்துருக்கு. எதுக்கு? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். அது என்னவென்று சொன்னால் ஏப்ரல் 19ஆம் தேதி மீண்டும் பேசுவோம். இப்போ ஈரான் விட்டு கொடுத்ததாகவே தெரியல. நியூக்ளியர் பாம்பை நாங்க அடைந்தே தீர்வோம்ங்கிற அந்த பிடியிலிருந்து அது விட்டு கொடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா வந்து நீ நியூக்ளியர் பாம்பை தயாரிக்க மாட்டேன் என்று உறுதி அளிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பாம்பு பண்ணுவோம்னு சொன்னது இப்போ அமைக்க வாசிக்கிறது. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு கோயிங் ஓகே, அது ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கீங்கன்னு. உனக்கு ஹூத்திஸ் அடிக்கிற அடியிலே நீ தெரிஞ்சிருப்ப. அது ஹூத்திஸ் என்ன சொல்ல, ஈரான் பேக்ட் ரிபல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஈரானால் வழிநடத்தப்படுகின்ற அல்லது ஈரான் உதவி செய்கின்ற ஒரு நிறுவனம் தான் ஹூத்திஸ் என்று நீ சொல்வாய். அதுக்கு அதாவது சின்ன பிள்ளை கையில வாங்குற அடியிலே நீ தாங்க இல்லையா, அப்போ ஒரிஜினல் அடி எப்படி இருக்கும் என்பது தெரிந்துதான் இப்பொழுது அமைக்க வாசிக்கிறார்கள். ஸ்டீவ் விட்காஃபும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் நேற்று பேசி இருக்கிறார்கள். அந்த இன்டைரக்ட் டாக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. ஒன்று அவங்க ரூம்ல பேசினாங்களாம், அதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டாக்கம். இன்னொன்று சென்ட்ரல் ஹாலுக்கு வந்து பேசினாங்கன்னு சொல்றாங்க சிலர். இது இல்லாத போய் நாங்கள் இன்டைரக்டா தான் ஒரு ரூம்ல உட்காந்து பேசணும். அதில் ஓமனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் இருந்தார் என்று அப்படி ஒரு கதையை சொல்லிவிட்டாங்க. இன்னொன்று இன்டைரக்ட் டாக் என்னன்னா, ட்ரம்ப்பும் காமினி அப்பாவும் பேசினாதான் அது டைரக்ட் டாக்கம். அவங்க 2 பேரும் தனித்தனியாக சவால் விட்டாங்க. இப்போ அந்த சவாலில் இருந்து ட்ரம்ப் பின்னே போய்விட்டது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம்.